ஐயோ நான் வந்து இப்போ குக்கிங்னு சொன்னதுனால விமன் ஆடியன்ஸ்னு சொன்னேன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் வந்து அதை எப்படி சொன்னேன்னா, காமெடிக்கு பஞ்சம் இருக்கிறத விட நான் இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கே ஒரு பஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் அறுவடை பண்ணிருக்கேன். டைலரிங்க்கு கூட யூடியூப்ல எதுவும் இல்லை. அதுதான் டைலரிங். அவரு டெய்லர் அக்கா ஃபேன். டெய்லர் அக்கா யாரு? இல்லை யாராவது ஸ்டாண்டப் காமெடி ட்ரிகர் ஆகிட போகிறாங்க. ஒருத்தன் ஜாலியாக இருப்பான், ஒருத்தன் இப்போ நல்ல பேர் இப்போ வந்து பேசுகிறேன்னு இருப்பான், ஒருத்தன் எதுக்குறா வந்து பேசுகிறேன்னு கேட்பான். அந்த மாதிரி எல்லாருமே அந்த ரூமில் இருப்பாங்க. பட் ஜோஹோ மதன்கரின்னு சர்ச் பண்ணால் எவனோ ஒருத்தன் கிளாஸ் டோரில் என் டிபி வச்சு என் ப்ரொஃபைல் நேம் வச்சுட்டு தப்பாக எழுதி போட்டிருக்கான். எனக்கே வந்து ஒரு டைம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. காமெடிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குதுங்கிறத நம்புகிறேன். லைக் ஐ திங்க் இப்போது தாஜ்மோலான்னு ஒரு பையன் இருக்கான் இன்ஸ்டாகிராமில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ்மோலா இஸ் கிரியேட்டர். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, காமெடி வந்து இங்கே நிறைய சேனலில் வந்து பண்ணுறாங்க. இந்த ஃபைனலி ஆர் இந்த ஸ்கிட்டு, இந்த ஷார்ட் ஃபிலிம் டைப்ஸு, இவங்க எல்லாமே காமெடியை சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ காமெடிக்கு பஞ்சம் இருக்கிறத விட நான் இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கே ஒரு பஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் அறுவடை பண்ணிருக்கேன். இன்ஃபர்டைன்மெண்ட்னா இன்ஃபர்மேஷன் டெலிவர்ட் இன் அன் என்டர்டெய்னிங் வே. அதாவது எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை அதை வந்து ஒரு காமெடி வீடியோவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நந்தா வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்குற மாதிரியே இருக்காது, அது ஒரு ஸ்டாண்டப் காமெடி பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ ஒரு ஸ்டாண்டப் லிட்ரலாக இல்லை, பட் ஸ்டாண்டப் காமெடி இந்த சென்ஸ் இல்லை யாராவது ஸ்டாண்டப் காமெடி ட்ரிகர் ஆகிட போகிறாங்க. இல்லை அவர் வீடியோ பார்க்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப் கேமரா பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ரைட் நோ யூடியூப் பழைய மாதிரி இல்லை, யூடியூப் வந்து டிவி மாதிரி மாறிடுச்சு. இப்போ டிவியில் வந்து ஒருத்தன் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறதோ இல்லை வந்து நீஷாக ஏதாவது பேசுகிறான்னா இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குக் வித் கோமாளி. ஸோ அது அந்த மார்க்கெட்டு இப்போ இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அந்த மார்க்கெட்டை ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய ஆட்கள் யாரும் வராத மாதிரி. சரி, காமெடி இஸ் ஒன் ஜானர். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஜானரை பிரிக்கலான வேறு எதாவது சொல்லுவீங்க? ஆஸ் யூ செட் இன்ஃபர்டெயின்மெண்ட் வேறு. ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்கே ஒரு சேனல் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் தமிழில் ப்ரோக்ராமிங் இவர் தான் ப்ரோக்ராமிங் சொல்லி தருவார், கற்றுக்கணும்னா ப்ரோக்ராமிங் கற்றுனா ரீட் பண்ணலாம். அப்படி ஒரு சேனல் சொல்லுங்களேன். அது தெரியாது யாருக்குமே தெரியும். எனக்கே தெரியாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆனால் அப்படி ஒன்று இல்லை. நானே ப்ரோக்ராம் வந்து யூடியூப் சேனலில் தான் கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷில் கற்றுக்கிட்டேன். ஆமாம், ஒருத்தர் இந்தியன் தான், டெலிஸ்கோ லேர்னிங்னு ஒருத்தர் இருக்கார், ஜாவா வரப்பா தான் கற்றுக்கிட்டேன். கேம் டெவலப்மெண்ட் வந்து பிரக்கீஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் ஜிம்மி வேகாஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இந்த இங்கிலீஷ் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். பட் தமிழில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு 8 கோடி பேர் வந்து உலகத்தில் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் தமிழில் ஒரு எஜுகேஷனுங்கிற ஒரு நீஷ், இந்த சாஃப்ட்வேர் கோடிங் அந்த மாதிரி. ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். அதை தாண்டி வேறு என்ன சொல்லலாம்? ஜஸ்ட் டைலரிங்க்கு கூட யூடியூப்பில் எதுவும் இல்லை. அதுதான் டைலரிங். அவர் டெய்லர் அக்கா ஃபேன். டெய்லர் அக்கா யாரு? டெய்லர் அக்கா யாருன்னு தெரியாதா? என்னங்க டெய்லர் அக்கா தெரியாமல் இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. பேட் ஜோக். யாரு டெய்லர்? அதாங்க இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது. ஃபிட் செக் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஃபிட் செக் பண்ணியிருக்கீங்களா? ட்ரெஸ் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துருக்கேன், பண்ணுவேன் ஷூட்டுக்கு முன்னாடி, ஃபோட்டோ ஷூட் முன்னாடி. அது மாதிரி வந்து அவங்க ஃபிட் செக் பண்ணுறதுல அவங்க ஃபேமஸ். ஓகே, சரி, ஓகே. தெரியல, நான் வந்து இதில் திங்க் நம்ம மறுபடியும் போய் நான் வந்து அதை உட்காந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்டர்நெட்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு டைலரிங் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஒரு இது. ஏன்னா என்னோட அம்மா வந்து அவங்க சின்ன வயசு டைலரிங் கற்றுக்கிட்டாங்க. அப்பயே அவங்களுக்கு கிரேஸ் இருந்திருக்கும். அவங்க இன்னும் எங்கள் வீட்டில் அந்த மெஷின்லாம் வச்சுருப்பாங்க. ஐ திங்க் விமன் ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய காட்டர் பண்றது இல்ல தமிழ் யூடியூப். எக்ஸாக்ட்லி. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஐயோ நான் வந்து இப்போ குக்கிங்னு சொன்னதுனால விமன் ஆடியன்ஸ்னு சொன்னேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். நான் வந்து அதை எப்படி சொன்னேன்னா, எங்க அம்மா வந்து எப்பவுமே யூடியூப்பை பார்த்து தான் சமைக்கிறாங்க. நான் ஏன் காரணம் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு இமீடியட்டாக எங்கள் அம்மான்னு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து யூடியூப் பார்த்து அடிக்கடி சமைக்கிறாங்க. அதை சமைக்கிறப்போ அங்கே ஹிந்தியில் இருக்கிற ஏதாவது சேனல் கூட பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ ப்ராபப்ளி தமிழில், இப்போ தமிழில் வந்து ஐ திங்க் இவங்க ஒருத்தர் இருக்காங்க, ஒரு அக்கா ஒருத்தர் இருக்காங்க. இல்லை அந்த குக் வித் கோமாளியில் அவங்க ரெண்டு பேரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஃபீமேல் கிரியேட்டர்ஸே பிளாட்ஃபார்ம்லேயே ரொம்ப கம்மி. நமக்கு விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு மேக்ஸிமம் 10 பேர் இருப்பாங்க. அது ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ நோ த ஆன்சர். ஸ்கில் வேறு. இப்போ எனக்கு வந்து அதுதான் சொல்ல வரல. இப்போ நான் வந்து டெக் பேசுகிறேன்ல, எனக்கு தான் டெக் நிறைய தெரியும்னா கிடையாது. என்னோட தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவனுக்கு கண்டென்ட் கிரியேஷன் தெரியாது.
அதே தான் ஃபிட்னஸ்லயும் கண்டென்ட் கிரியேஷன் தெரியாது. எப்படி ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ண, எடிட் பண்ண, எப்படி அந்த வீடியோ போடணும், யூடியூப் அவ்வளோ கம்பு சுத்துற விஷயம்லாம் இல்ல. அதுதான் மேட்டர். அதுதாங்க சிம்பிள். சிம்பிள் தான், ஆனா ஈஸி கிடையாது. சிம்பிள் தான், ஆனா ஈஸி கிடையாது. இட் இஸ் ஹார்ட் பட் சிம்பிள். ஓகே, அந்த மாதிரி. பட் இருந்தாலும் அதுல நுவான்சஸ் இருக்கு. அது போறப்போ டே 1 கண்டிப்பா தெரியாது. when did you start YouTubing? 2016. ஸோ A2Dயோட பூம் இயர்னா 2023 சொல்லுவாங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஸோ யூ ஆர் லேர்னிங். when did you start YouTube? ஆமாம், இங்கே எடுத்த உடனே ஹிட் ஆகிட்டாங்க. 2020. ஆமாம், ஆனால் எனக்கு 9 வீடியோ 9th வீடியோவே வைரல் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து நான் இது மாதிரி பல நாட்கள் அமைதியாக படுத்து கொண்டு இருந்து அப்புறமா எழுந்து வந்தேன் இதில் இருந்து. ஸோ யா, அப்போ இப்போ வந்தா இந்த ஸ்பேஸ்லலாம் யூடியூப் இருக்கு. இதெல்லாம் கம்மி. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து இருங்க, நம்ம எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இங்கே இதில் இங்கெல்லாம் கேப் இருக்குன்னு சொல்கிறத விட இது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கு ஏதாவது பேசுவோமா? ஆப்வியஸ்லி. வை பிகாஸ் இப்போ வந்து ஆக்சுவலாக என்னன்னா, இங்கே தான் அதான் நான் சொல்கிறேன், இந்த நாலேஜ் ஒன்று, கண்டென்ட் கிரியேஷன் ஒரு நாலேஜ், அந்த நாலேஜ் தான் இங்கே ப்ராப்ளம். ஓகேங்களா? அது எப்படின்றது அது அவங்க இது பண்ணிட்டாங்க பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பிரச்சனைனா, இது பண்ணுறதுக்குள்ளேயே ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ என்ன, அது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி ஷார்ட்ஸ் கெட்ஸ் யூ கிரியேட்டர்ஸ் லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் கிரேசி. ஆமாம் ஆமாம். ஆனால் அதனாலே நான் போட மாட்டேன். என்னை நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் தான் முதல் முறையாக பார்க்குறாங்க. அப்படியா? எனக்கு ஜாலியாக இருக்குது. எனக்கு வந்து நான் போட மாட்டேன், ஷார்ட்ஸ் போட மாட்டேன். எனக்கு இந்த டிஸ்கவரிங் இன்னும் மதங்கர் யாருன்னு ஒருத்தங்க கிட்ட போய் நான் இன்னும் சேர்த்துட்டு இருக்கேங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாகுது. ஷார்ட்ஸ் என்னை ப்ராபப்ளி அவங்க பார்க்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்க கிட்ட ஷார்ட்ஸ் போய் என்னை சேர்க்கும். ஆனால் இவர் வந்து ஒரு ஃபனல் மாதிரி அது வச்சிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிரியேட்டர்ஸ் அப்படி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஃபார்மில் ஐபால்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, அவங்களோட அந்த கனெக்ஷன் பில்ட் பண்ணுறது லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில். அதுக்கப்புறம் மேபி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இல்லை பிராண்ட்ஸையோ நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா அது அகெயின் ஃபனல் ஆகுது. ஸோ நான் இதை சிம்பிளாக சொல்லட்டுமா? எனக்கு வந்து ஐ திங்க் நான் வந்து யூடியூபர் ரொம்ப அனலிட்டிக்கலாக நான் யோசிச்சதில்லை. பட் யா, அஃப்கோர்ஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் அனலிட்டிக்ஸ். பட் இதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஈஸி எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். யூடியூப் ஆர் இன்டர்நெட் எஸ்பெஷலி நம்மளுக்கு ஒரு ரூமில் இருக்கோம், ஒரு ஆக்வர்டான ஒரு ரூமில் நிற்கிறோம், அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட போய் பேசி ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். இது ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே எங்கேயாவது இருந்திருக்கும் ஒரு சுச்சுவேஷன், யாரையுமே தெரியாமல் நம்ம தனியாலாம் நின்றுட்டு இருப்போம். அங்கே ஃப்ரெண்ட் ஆகுறதும் ஆகாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒருத்தன் வந்து நல்லா பேசுவான், ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் ஜாலியாக இருப்பான், ஒருத்தன் இப்போ நல்லவே இப்போ தான் வந்து பேசுகிறேன்னு இருப்பான், ஒருத்தன் எதுக்குதான் வந்து பேசுகிறேன்னு கேட்பான். அந்த மாதிரி எல்லாருமே அந்த ரூமில் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் இன் அவர் ஹேண்ட் டு கோ அண்ட் டாக் வித் தம் அண்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் யூடியூப் வந்து அதுதான், இன்ஸ்டாகிராம் அதுதான். ஏன்னா எல்லாருக்குமே ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போய் அங்கே போய் நம்ம பேசுகிறோம் பழகுறோங்கிறத வச்சு வராங்க. அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு பெரிய எஃபர்ட் கண்டிப்பாக தேவை. பட் இது வந்து ஒரு தனி கண்டென்ட் கிரியேஷனுங்கிறத வந்து ஒரு தனி சயின்ஸாக நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு வீடியோ கேவலமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ கேவலமாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சேனல் ஓடாது. இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க வந்து அதுவும் இப்போ ரொம்ப காமன் ஆகிடும் கலாய்க்கிறது. ஏன்னா எல்லாருமே வந்து கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நீ இப்படி ஆகிட்டியா அப்படின்னா அதை தாண்டி கொஞ்சம் லேர்ன் ஃப்ரம் தட். ஐ திங்க் மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ கிரியேட்டர் டுடே மேக் 100 வீடியோஸ், ஃபஸ்ட்டு 100 போஸ்ட் பண்ணிவிடுங்க, அப்புறம் நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த 100 வீடியோஸ் தான் அந்த ப்ராசஸ்ஸே. என்னென்ன தப்பு இருக்குது, என்னென்ன கரெக்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி 2 வியூ வருது, நாளைக்கு வந்து 3 வியூ வந்துருச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வியூ வந்ததுக்கு நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், ஏதோ ஒன்று தான் அதை காசு பண்ணியிருக்கோம். அப்போ எது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிப்போம். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து இட்ஸ் யூ ஸ்டார்ட் கோயிங் வித் த ஃப்ளோங்கிறது வந்து. பட் ஆரம்பிச்சிருங்க, இருக்கிறத வச்சு ஆரம்பிச்சிருங்க. எனக்கு ஒரு பர்ஃபெக்டான கேமரா வேணும், எனக்கு ஒரு பர்ஃபெக்டான பேக்ரவுண்ட் வேணும், அதெல்லாம் யோசிக்காம ஆரம்பிச்சிருங்க. பட் ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு இந்தியா மாதிரியான நம்ம ஊர் மாதிரியான ஒரு ஊரில் நான் இது சொல்லிடுறேன், மிக்சர் இருக்குது இதில் அப்பப்போ சாப்பிடுறேன். ஆமாம், மிக்சர் வித் மதன் கௌரி, அதுதான் வந்து பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மிக்சர் வித் மதன் கௌரி. நாளைக்கு ஆக்சுவலாக நிறைய டாபிக் எழுதி வச்சிருக்கோம். எல்லா டாப்பிக்கும் நீங்கள் முடிக்க முடியுமான்னு தெரியல, போகிற வேகத்தில் வேணா எபிசோட் தான் கூட போடலாம். ஆமாம், அதான். ஸோ இந்தியா இந்த மாதிரி நம்மள மாதிரி கண்ட்ரி இருக்கும்போது இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போது நமக்கு வந்து இப்போ லைக் நீங்கள் கிரியேட்டர் ஆகி நமக்கு ஒரு வேல்யூ பில்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குது வேறு. ஒருத்தன் படிக்கிறான், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அப்போ அவன் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணானா அப்போ அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் 8 மாதம் தான் வேலைக்கு போகணும், இல்லைன்னா அவன் இன்வாலிட் ஆகிடுவான். ஓகேங்களா? போன இத்தனை மாதம் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணும்போது கேள்வி கேட்பான். ஸோ அந்த இன்வாலிட் ஆகக்கூடாதுன்னும் போது அவன் அதுக்குள்ளேயே வேலைக்கு போகணுன்னு பார்ப்பான். இந்த டைமில் அவனால் கண்டென்ட் கிரியேஷன் பண்ண முடியாது. ஸோ அவனோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்மளோட அதிகம் இல்லை. பட் ஐ திங்க்
இன்டர்நெட்டோட பியூட்டி என்னன்னா அதுக்குள்ளேயும் பண்ணி சக்சீடான ஒரு ஆளு இருக்காங்க. ஸோ இது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ். ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கணும். இது வந்து சொல்றது வந்து இதுதான் இல்லை, இதெல்லாம் நான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லை நான் என்ன சொல்றாருன்னா, இப்போ எனக்கு எடுத்துறீன்னு வைங்களேன், நான் காலேஜ் படிக்கும்போது பண்ணேன், நான் பேரலா பண்றேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், கண்டென்ட் போட்டிருந்தேன், ஆஃபீஸ் போயிருந்தேன், ஆஃபீஸ் போகும்போது கண்டென்ட் போட்டிருந்தேன். நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ரெண்டுமே பேரலா பண்ணுங்க. என்னைக்கு வந்து யூடியூப்லேருந்து இல்லை கண்டென்ட் கிரியேஷன்லேருந்து வர இன்கம் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பீட் பண்ணுதோ அன்னைக்கு நீங்கள் அதை குவிட் பண்ணலாம், இல்லை இதை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஜோஹோவில் ஒரு பாயிண்ட்ல இவர் சொல்லிட்டு இருந்தாரு, இவரோட மந்த்லி இன்கம் அந்த மேனேஜிங் டைரக்டரை விட அதிகமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் குவிட் பண்ணீங்கல்ல. பை த டைம் ஐ குவிட் அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல குவிட் பண்ணுறது எனக்கு அதே தான். எனக்கு வந்து நான் போகும்போது என்னோட டி ஹெட்டை விட என்னோட ரெவன்யூ அதிகம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க. மேனேஜிங் டைரக்டர் என்னோட டிபார்ட்மெண்ட் அது ஃபேக்ட் செக் பண்ணி இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ஜோஹோக்கும் எனக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு பிளேஸ். ஐ திங்க் நான் அது எங்கேயுமே அட்ரஸ் பண்ணதில்லை. பட் ஜோஹோ மதன் கௌரின்னு சர்ச் பண்ணால் எவனோ ஒருத்தன் கிளாஸ் டோரில் என் டிபி வச்சு என் ப்ரொஃபைல் நேம் வச்சுட்டு தப்பாக எழுதி போட்டிருக்கேன். எனக்கே வந்து ஒரு டைம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னடா ஏன் இந்த அளவுக்கு போய் அது என் மேலே காண்டு. இது ப்ராபப்ளி ஜோஹோ மேலே எனக்கு ஒரு, ஏன்னா மதன் கௌரி சொல்லியிருக்காங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அது மேலே டாப்பாக வேறு இருந்துச்சு. அது நான் பண்ணல, அது யாரோ ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் பண்ணியிருக்காங்க. ஐம் கிளாரிஃபைங் இட் ஹியர்.